வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங்ல EOQ, அதாவது மெட்டீரியல் சாப்டர்ல EOQல ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 25. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? A manufacturer buys certain equipment from outside supplier at rupees 30 per unit. Total annual needs are 80,000 units. The following further data are available. Annual return on investment 10%, rent, insurance, tax per unit per year rupees 13, cost of placing an order rupees 100, determine the economic order quantity. ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் 5 மார்க்ல கேட்பாங்க. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? எஸ், ஃபார்முலா பாருங்க. ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை CS. ஓகே, ஏன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் கன்சப்ஷன். ஆனுவல் கன்சப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனுவல் கன்சப்ஷன் 80,000 தான் ஆனுவல் கன்சப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பி பாத்தீங்கன்னா உனக்கு பையிங் காஸ்ட் பர் ஆர்டர். இப்ப பாருங்க, ஆர்டரிங் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, rupees 100. இதுதான் வந்து பையிங் காஸ்ட் பர் ஆர்டர். அப்புறம் சின்றது என்னன்னா காஸ்ட் பர் யூனிட். காஸ்ட் பர் யூனிட் இங்க இருக்கு பாருங்க, 30 பர் யூனிட். இதுதான் காஸ்ட் பர் யூனிட். அண்ட் எஸ்ன்றது ஸ்டோரேஜ் அண்ட் கேரிங் காஸ்ட். எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 10% தான் ஸ்டோரேஜ் அண்ட் கேரிங் காஸ்ட். இது தவிர்த்து ரெண்ட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடிஷனல் காஸ்ட். இதுவும் நம்ம காஸ்ட்ல எடுத்துக்கலாம். எஸ், இப்ப நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா அந்த ஃபார்முலால? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆனுவல் கன்சப்ஷன் 80,000 யூனிட்ஸ் போட்டாச்சு. அடுத்து பி பாத்தீங்கன்னா பையிங் காஸ்ட் பர் ஆர்டர் 100 போட்டாச்சு. சி பாத்தீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் 30 போட்டாச்சு. அப்புறம் கேரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 10% போட்டாச்சு. இப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்முலால ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். ஓகே, அப்ப 2 into 80,000 into 100 divided by 30 into 10%. ஓகே, இதோட நம்ம வந்து இந்த ரெண்ட், இன்சூரன்ஸ், டாக்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் வந்து பர் யூனிட்டுக்கு தான் இது வந்து சொல்லியிருக்காங்க காஸ்ட். அப்ப அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 into 80,000 into 100, 30 into 10%. 30 into 10% எவ்வளவு? 3 rupees இல்லையா? 3 plus 13. ஓகே, 3 plus 13ன்றது 16 வருது. சோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்குதுன்றத பாருங்க. எஸ், 1000 யூனிட்ஸ். இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது ஒரு வியூவர் வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கு. அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருக்கு அப்படின்னா, வேற சப்ஜெக்டா இருக்கட்டும் இல்ல இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருக்கட்டும், அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.